வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் இதில் பயிற்சி 1 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ மற்றும் பி இரண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க. எனில் ஏபி மற்றும் பிஏ இவற்றின் தரத்தினை காண்க. நம்ம என்ன செய்யணும்? ஏவையும் பியும் பெருக்கணும், ஒரு அணி கிடைக்கும், அதனுடைய தரத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பியும் ஏவையும் பெருக்கணும், ஒரு அணி கிடைக்கும், அதனுடைய தரத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல பாருங்க, ஏபி பெருக்கிடலாமா? ஏபி ஈக்குவல் டு ஏன்னு எடுத்து அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 1 மைனஸ் 1 2 மைனஸ் 3 4 3 மைனஸ் 2 3 ஏன்ற அணி எடுத்து எழுதிட்டோம். இப்போ அப்படியே பீன்ற அணி எடுத்து எழுதுங்க. 1 மைனஸ் 2 3 மைனஸ் 2 4 மைனஸ் 6 5 1 மைனஸ் 1. சரியா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு அணிகளை நம்ம பெருக்கணும். இந்த அணி பெருக்கல் நம்ம 10ஆம் வகுப்புல பார்த்துருப்போம். 10ஆம் வகுப்பு நீங்கள் படிக்கும்போது நம்ம சேனலில் இந்த அணிகள் பெருக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், முதல் அணி இருக்கு இல்லையா, அதனுடைய நிறைகளுக்கு கட்டம் போட்டுக்கணும். ரெண்டாவது இருக்கு இல்லையா, ரெண்டாவது அணியில் அதனுடைய நிரல்களுக்கு இந்த மாதிரி கட்டம் போட்டுங்க. இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், முதல் இது இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய எல்லாமே பஸ்ஸு, இங்கே இருக்கிறது எல்லாமே பஸ் ஸ்டாப். இப்போ இந்த முதல் பஸ்ஸு, இந்த முதல் பஸ் ஸ்டாப், ரெண்டாவது பஸ் ஸ்டாப், மூணாவது பஸ் ஸ்டாப், எல்லா பஸ் ஸ்டாப்புக்குமே போகணும். இப்போ பாருங்கள், முதல் பஸ்ஸு முதல் பஸ் ஸ்டாப் பெருக்கலாமா? ஓரொன்னா 1, அதுக்கு அடுத்தது 1 மைனஸ் 2 பெருனா மைனஸ் 2, மைனஸ் 1 5 பெருக்குனா மைனஸ் 5. சரியா? இப்போ பாருங்கள், முதல் பஸ்ஸு ரெண்டாவது பஸ் ஸ்டாப், 1 மைனஸ் 2 பெருக்குனா மைனஸ் 2, 1 4 பெருக்குனா 1 4 4, என்ன 4 ப்ளஸ் 4, மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் 1. முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, முதல் பஸ்ஸு மூணாவது பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். அப்போது 1 3 3, 1 மைனஸ் 6 பெருக்குனா மைனஸ் 6, மைனஸ் 1 மைனஸ் 1 பெருக்குனா ப்ளஸ் 1. இப்போ தான் முதல் பஸ்ஸோட வேலை முடிஞ்சுது. இப்போ ரெண்டாவது பஸ் பாருங்க, அதே மாதிரி முதல் பஸ் ஸ்டாப், ரெண்டாவது பஸ் ஸ்டாப், மூணாவது பஸ் ஸ்டாப். இப்போ பாருங்க, 2 1 2, மைனஸ் 3 மைனஸ் 2 பெருக்குனா ப்ளஸ் 6, 4 5 பெருக்குனா 20. சரியா? அதுக்கடுத்து ரெண்டாவது பஸ், ரெண்டாவது பஸ் ஸ்டாப், 2 மைனஸ் 2 பெருக்குனா மைனஸ் 4, மைனஸ் 3 4 பெருக்குனா மைனஸ் 12, 4 1 பெருக்குனா 4. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, ரெண்டாவது பஸ்ஸு மூணாவது பஸ் ஸ்டாப், 2 3 பெருக்குனா 6, மைனஸ் 3 மைனஸ் 6 பெருக்குனா ப்ளஸ் 18, மைனஸ் ப்ளஸ் 3 18, 4 மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் 4. அதுக்கடுத்து பாருங்கள், மூணாவது பஸ்ஸு முதல் பஸ் ஸ்டாப், 3 1 3, மூணாவது பஸ் ஸ்டாப்னா இங்கே தான் ஆரம்பிக்கணும். 3 1 3, மைனஸ் 2 மைனஸ் 2 பெருக்குனா ப்ளஸ் 4, 3 5 15, என்ன 15 ப்ளஸ் 15. முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், மூணாவது பஸ்ஸு ரெண்டாவது பஸ் ஸ்டாப், 3 மைனஸ் 2 பெருக்குனா மைனஸ் 6, மைனஸ் 2 4 பெருக்குனா மைனஸ் 8, 3 1 பெருக்குனா 1 3 3. சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், மூணாவது பஸ்ஸு மூணாவது பஸ் ஸ்டாப், 3 3 பெருக்குனா 9, மைனஸ் 2 மைனஸ் 6 பெருனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 6 12. அதுக்கடுத்து 3 மைனஸ் 1 பெருனா மைனஸ் 3. என்ன செஞ்சிட்டோம்? பெருக்கிட்டோம். இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம். சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு மைனஸ் 2 மைனஸ் 5 மைனஸ் 7, மைனஸ் 7 ப்ளஸ் 1 மைனஸ் 6. இருப்பாங்க, மைனஸ் 2 மைனஸ் 1 ஒரே ஒன்றா கூட்டுறோம், மைனஸ் 3, மைனஸ் 3 ப்ளஸ் 4, அப்போ 4 3 கழிச்சா 1. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 1 3 கூட்டினா 4, 4 மைனஸ் 6, வேறு வேறு குறி கழிப்போம், கழிச்சா என்ன வரும்? மைனஸ் 2. இப்போ இங்கே வாங்க, 20 26 28 28, இங்கே பாருங்கள், ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகிரும். எது மட்டும் வரும்? மைனஸ் 12 மட்டும் வரும். இந்த இடத்துல 16 8 கூட்டினா 24, 24 4 கழிச்சோம்னா 20, 18 6 கூட்டினோம்னா 24, 24 4 கழிச்சா 20. அடுத்து பாருங்கள், 15 ஒரு 4 19, 19 ஒரு 3 22. இப்போது மைனஸ் 6 மைனஸ் 8 மைனஸ் 14, மைனஸ் 14 ப்ளஸ் 3 வேறு வேறு குறி கழிப்போம், கழிச்சா என்ன வரும்? 11. பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 11. அப்போ இந்த இடத்துல மைனஸ் 11. இந்த பாருங்கள், 12 ஒரு 9 கூட்டினா 21, 21ல் 3 கழிச்சோம்னா 18. முடிஞ்சுதா? என்ன செஞ்சிட்டோம்? 2 பெருக்கியாச்சு, ஏவையும் பியும் பெருக்கியாச்சு. இப்போது இதோட வரிசை என்ன பாருங்கள், இந்த அணியோட வரிசை 3 நிறைகள் 3 நிரல்கள், 1 2 3 3 நிறை, 1 2 3 3 நிரல், அப்போ சதுர அணி. அப்போது
இதனுடைய தரம் என்னவாக இருக்கலாம்? ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. 3 வரலாம், 3 விட கம்மியாக வரலாம். அதை நம்ம முடிவு பண்ணணும். இந்த அணியை அணிக்கோவை எடுத்துக்கலாமா? ஏன்னா இது வந்து சதுர அணி இல்லையா? அப்போது -6 1 -2 28 -12 20 அதுக்கடுத்தது 22 -11 18. அணியை நம்ம அணிக்கோவையை மாற்றிக்கிட்டோம். இப்போது இதை விரிவுபடுத்த போகிறோம். எதன் வழியா? முதல் நிறை வழியாக விரிவுபடுத்த போகிறோம். அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், சரியா? ப்ளஸ்ஸை மைனஸ் அப்படின்னா மைனஸ் தான், -6. இப்போ என்ன செய்யணும்னா இந்த -6 இருக்கு இல்லையா, இந்த 6 இருக்கக்கூடிய நிரலை நம்ம மறைச்சிடணும். மறைச்சிட்டு நம்ம மிச்சத்தை பெருக்க போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், மறைச்சிட்டோமா? ப்ளஸ்ஸை மைனஸ் அப்படின்னா மைனஸு, 12ஐயும் 18ஐயும் பெருக்கிறோம். 12ஐயும் 18ஐயும் பெருக்குனா 216 மைனஸ் பண்ணணும். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 11ஐயும் 20ஐயும் பெருக்க போகிறோம். 220. என்ன 220? -220. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 220 மாறிடும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் -1. இப்போது இந்த -1 இருக்கக்கூடிய நிரலை மறைச்சிரும். மறைச்சிட்டோமா? இதை பெருங்க. 28ஐயும் 18ஐயும் பெருக்கிறோம். பெருக்குனா 504 மைனஸ் 20ஐயும் 22ஐயும் பெருக்கிறோம். 440. அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ்ஸையும் மைனஸ் பண்ணால் மைனஸ் தான், அப்போ -2. அந்த 2 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிடலாமா? இந்த -2 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிட்டோம். இதை பெருங்க. ப்ளஸ்ஸையும் மைனஸ் பண்ணால் மைனஸு, 28ஐயும் 11ஐயும் பெருக்குனா 308 மைனஸ் பண்ணணும். பாருங்கள், ப்ளஸ்ஸையும் பெருங்க மைனஸ் பண்ணால் மைனஸு, இங்கே ஒரு மைனஸாக அப்போ ப்ளஸ் தான் மாறிடும். 12ஐயும் 22ஐயும் பெருக்குனா 264. இப்போது இது சுருக்கலாமா? பாருங்கள், ஈக்குவல் டு -6 இன்ட்டு பாருங்கள் 220லேருந்து 216 கழிச்சோம்னா 4 மைனஸ் 1 இன்ட்டு 504லேருந்து 440 நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 64 -2 அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது மைனஸ், இது ப்ளஸ், வேறு குறி. வேறு ஒருனா கழிப்போம். எதுலேருந்து எதை கழிக்கணும்? 308லேருந்து 264 கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும்? 44 வரும். 44 பெரிய நம்பர் தானே, இதுக்கு முன்னாடி மைனஸ், அப்போ -44 ஈக்குவல் டு 4 24. என்ன 24? -24. மைனஸ் அப்படியே வந்துடும். 64 மைனஸை மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் 2 44 88 ஈக்குவல் டு பாருங்கள், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். அப்போது ஒரே குறி கூட்டுவோம். 4 கூட்டினா 8, 6 2 கூட்டினா 8, இந்த ப்ளஸ் 88 அப்படியே வந்துடும். ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. 0 வந்ததுனால எது வந்து நமக்கு தரம் கிடையாது? 3 தரம் கிடையாது. therefore ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3 வந்து என்ன கிடையாது? தரம் கிடையாது. இப்போது 3 வந்து தரம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? இதை ஏதாவது ஒரு சிற்றணிக்கோவை எடுக்கணும். எதனால் எடுக்கணும்? 2/2 வரிசையுடைய அணிக்கோவையை நம்ம எடுக்கணும். பாருங்கள், இதை எடுக்கலாம், அப்படி இல்லை இதை எடுக்கலாம், அப்படி இல்லை இதை எடுக்கலாம், எதனால் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எதை எடுத்தால் ஈஸியாக? இதை எடுத்துக்கலாமா? பாருங்கள், பென்சில் ரவுண்ட் போட்டு காமிக்கிட்டுமா? இதை எடுத்துக்கலாம். நீங்கள் எதனாலும் எடுக்கலாம். நான் இதை எடுத்துக்கிட போகிறேன். இப்போ எடுத்து அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குது பாருங்கள், 1 -2 -12 20. இப்போ இதை விரிவுபடுத்துங்க. என்ன இருக்குது பாருங்கள், ஓர் 20 மைனஸ் பண்ணணும். மைனஸை மைனஸ் பேருனா ப்ளஸ்ஸு இல்லையா? இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். 2 12 24. 2 12 24 ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், 20 -20 வேறு வேறு கூறி கழிக்கணும். கழிச்சா 4 பெரிய நம்பருக்கு -4. ஆன்சர் என்ன வரல? 0 வரலை. 0 வராததுனால இந்த அணியோட தரம் என்ன? 2. therefore ரோ ஆஃப் ஏபி இந்த இடத்துல பாருங்கள் ஏபி, சரியா? ஏ கிடையாது, ஏபி. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஏபி, ஏ கிடையாது, ஏபி. ஏன்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஏபின்ற அணி தான் எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஏபி. அதே மாதிரி இங்கே ஏபி. அப்போ ஏபின்ற அணியோட தரம் என்ன? 2. ஏன்னா 2/2 உடைய வரிசையோட அணிக்கோவின் மதிப்பு என்ன வரல? 0 வரல. அப்போ ஏபியோட தரம் 2. சரியா? நம்ம ஏபியோட தரத்தை கண்டுபிடிச்சோம். இப்போ பிஏவோட தரத்தை கண்டுபிடிக்கணும். எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க, பிஏவும் ஏவும் பெறணும். முதல்ல பின்ற அணி தானே, எடுத்து எழுதுங்க. 1 -2 3
-2 4 -6 5 1 -1 எழுதிட்டோமா? அதுக்கு அடுத்தது ஏன் அணி எடுத்து எழுதுங்க. 1 1 -1 2 -3 4 3 -2 3 சரியா? இப்போ பாருங்க பெருக்க போகிறோம். முதல்ல நம்ம பெருக்கணும் இல்லையா, அதே மாதிரி தான். எது பெருக்கணும்? ஏபி பெருக்கணும் இல்லையா, அதே மாதிரி தான். முதல் அணிக்கு இந்த மாதிரி கட்டம் போடணும். எதுக்கு? நிறைகளுக்கு கட்டம் போடணும். கட்டம் போட்டாச்சா? அதே மாதிரி ரெண்டாவதுக்கு நிரல்களுக்கு கட்டம் போடணும். போட்டோமா? இப்போ பாருங்க நம்ம பெருக்க போகிறோம். எப்படி பெருக்க போகிறோம்? இந்த நிறையெல்லாம் பஸ்ஸாக எடுத்துங்க, இந்த நிறையெல்லாம் பஸ் ஸ்டாப்பாக எடுத்துங்க. இப்போ முதல் பஸ்ஸு முதல் பஸ் ஸ்டாப் ஈக்குவல் டு பாருங்க ஓர் ஒன்றா 1 -2 2 பெருக்குனா -4 3 3 பெருக்குனா 9 என்ன 9 +9. இப்போ பாருங்க முதல் பஸ்ஸு ரெண்டாவது பஸ் ஸ்டாப் ஓர் ஒன்றா 1 மைனஸை மைனஸ் பெருக்குனா ப்ளஸ்ஸு 2 3 6 ப்ளஸ்ஸை மைனஸ் பெருக்குனா மைனஸு 2 6. அதுக்கடுத்து பாருங்க முதல் பஸ்ஸு மூணாவது பஸ் ஸ்டாப் 1ஐயும் -1 பெருனா -1 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா மைனஸ் இல்லையா, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் 2 4 8. அதுக்கடுத்து 3 3 பெருனா 9 என்ன 9 +9. இப்போ பாருங்க ரெண்டாவது பஸ்ஸு முதல் பஸ் ஸ்டாப் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா மைனஸு 2 1 2 4 2 பெருனா 8 என்ன 8 +8 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா மைனஸு 3 6 18. அதுக்கடுத்து பாருங்க ரெண்டாவது பஸ் ஸ்டாப் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா மைனஸு 2 1 2 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருனா மைனஸு 4 3 12 மைனஸை மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு 6 2 12 சரியா? இப்போ பாருங்கள் ரெண்டாவது பஸ் மூணாவது பஸ் ஸ்டாப் மைனஸை மைனஸ் பண்ணா ப்ளஸ்ஸு 2 1 2 2 1 2 சரியா? அதுக்கடுத்து பாருங்கள் 4 4 4 16 என்ன 16 +16. அதுக்கடுத்து மைனஸையும் ப்ளஸ் பண்ணால் மைனஸு 6 3 18. இப்போ பாருங்கள் மூணாவது பஸ்ஸு முதல் பஸ் ஸ்டாப் 5 1 5 5 1 5. அதுக்கடுத்து ஓ 2 2 என்ன 2 +2 -1 3 பெருக்குனா -3. இப்போ பாருங்கள் மூணாவது பஸ்ஸு ரெண்டாவது பஸ் ஸ்டாப் 5 1 5. அதுக்கடுத்து 1 -3 பெருக்குனா -3. அதுக்கடுத்தது -1ஐயும் -2 பெரு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஓ 2 2. அதுக்கடுத்து பாருங்கள் மூணாவது பஸ்ஸு மூணாவது பஸ் ஸ்டாப் 5ஐயும் -1 பெருக்குனா -5 1 4 பெருக்குனா 1 4 4 மைனஸையும் ப்ளஸ் மைனஸு 1 3 3 எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் பெருக்கிட்டோம். இப்போ பாருங்கள் சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 9 1 கூட்டினா 10 10ல் 4 கழிச்சா 6 +6 -6 கேன்சல் 1 பாருங்கள் -1 -8 அப்போ என்ன வரும் -9 -9 +9 0. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல -2 -18 அப்போ -20 -20 +8 அப்போ கழிச்சோம்னா 12 பெரிய நம்பர் -12 இந்த இடத்துல -12. அதுக்கு அடுத்து பாருங்கள் +12 -12 கேன்சல் -2 வரும். இப்போ பாருங்கள் 2ஐயும் 16ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும் 18 வரும் இல்லையா? 18 -18 0. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 5 2 கூட்டினா 7 7ல் 3 கழிச்சோம்னா 4. இந்த இடத்துல 5 2 கூட்டினா 7 7ல் 3 கழிச்சோம்னா 4. இந்த இடத்துல பாருங்கள் -5 -3 -8 +4 அப்போது -4 நம்ம கழிச்சோம்னா ஆன்சர் -4. பாருங்கள் இந்த அணியோட வரிசை என்ன இருக்குது 3/3. 3/3ன்னா இதுக்கு தரம் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது ரோ ஆஃப் BA. BA தானே கண்டுபிடிக்கிறோம் <= 3 இருக்கலாம். இதோடைய வரிசை 3/3 இருக்கிறதுனால நமக்கு தரம் என்ன வரலாம் 3 வரலாம், 3ஐ விட சிறியதாக இருக்கலாம். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள் இந்த அணியை நம்ம அணி கோவையாக மாற்றி எடுக்க போகிறோம். 6 1 0 -12 -2 0 4 4 -4 சரியா? இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். எதன் வழியாக விரிவுபடுத்த போகிறோம்? முதல் நிறை வழியாக விரிவுபடுத்த போகிறோம். விரிவுபடுத்தலாமா? முதல்ல 6. இப்போது இந்த 6 இருக்கக்கூடிய நிறைகளை நம்ம மறைச்சிக்கலாம். பாருங்கள் 6 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிட்டோம். மைனஸை மைனஸ் பெருனா ப்ளஸ்ஸு 2 4 8 மைனஸ் பண்ணணும் 0 4 பெருனா 0 தான். அதுக்கு அடுத்தது 1 என்ன 1 இங்கே மைனஸ் இருக்குது அப்போ -1 இன்ட்டு
இந்த 1 இருக்கக்கூடிய நிறையில் மறைச்சிருவோம். மறைச்சா என்ன வரும் பாருங்கள், மைனஸை மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு 12 4 48 மைனஸ் 0வை 4 பெருனா 0. அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 0 0 இன்ட்டு ப்ளஸ் 0 இன்ட்டு ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸு 12 4 48 மைனஸ் பண்ணணும். மைனஸ் 2 4 பண்ணால் மைனஸ் 8, இங்கே ஒரு 8 இருக்குது, அப்போ ப்ளஸ் 8ஆக மாறிடும். சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 6 இன்ட்டு 8 மைனஸ் 0னா 8 தான், மைனஸ் 1 இன்ட்டு 48 மைனஸ் 0னா 48 தான், ப்ளஸ் பாருங்கள் இங்கே ப்ராக்கெட்டில் என்னன்னாலுங்க வெளியே 0 இருக்குது, அப்போ 0 கொண்டு போய் ஃபுல்லாகவே 0வாக மாறிவிடும். ஈக்குவல் டு 6 8 48 மைனஸ் 1 48 48 ப்ளஸ் 48 மைனஸ் 48 கேன்சல். என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. 0 வந்ததுனால எது வந்து தரம் கிடையாது? ரோ ஆஃப் பி ஆஃப் ஏக்கு வந்து எது தரம் கிடையாது? 3 தரம் கிடையாது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு என்ன அணி எடுக்க போகிறோம்? ஒரு சிற்றணி எடுக்க போகிறோம். அது வரிசை என்ன இருக்கணும்? 2/2 இருக்கணும். எதனாலும் எடுக்கலாம். இப்போ பாருங்களேன், இதை எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள், நான் ரவுண்ட் போட்டு காமிக்கிறேன். இதை எடுத்தோம்னா நமக்கு 0 வரும். இதையும் பெருக்கினா 0, இதையும் பெருக்கினா 0 வந்துடும். அப்போ இதை எடுக்க வேண்டாம். நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், என்ன வரும் பாருங்கள், 6ஐயும் மைனஸ் 2 பேர்னா மைனஸ் 12 மைனஸ் பண்ணுவோம். ஒரு 12 12 மைனஸ் 12 இங்கே ஒரு அப்போ ப்ளஸ் 12. அப்போ இதையும் எடுக்க வேண்டாம், இதை எடுங்க. ஏதாவது ஒன்று நமக்கு 0 வராமல் இருந்தால் போதும். இதை எடுத்துங்க, நமக்கு என்ன வராது? 0 வராது, ஆன்சர் வந்துடும். தேர்ஃபோர் நம்ம எதை எடுக்க போகிறோம்? மைனஸ் 2 0 4 மைனஸ் 4. எந்த 2/2 வரிசையுடைய அணிக்கோவையினால் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு என்ன வரணும்? 0 வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பார்த்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், மைனஸை மைனஸை பெருனா ப்ளஸ் 8 மைனஸை மைனஸ் ப்ளஸ்ஸு இருந்தாங்க 8 மைனஸ் பண்ணணும். 0வை 4ஐயும் பெருக்குனா 0 தான். அப்போ ஆன்சர் என்ன? 8 மைனஸ் 0 8 தான். என்ன வரல? 0 வரலை. எப்போ 0 வரல? நம்ம 2/2 வரிசையுடைய சிற்றணிக்கோவை எடுத்திருந்தோம், 0 வரல. அப்படி தரம் என்ன? 2. தேர்ஃபோர் ரோ ஆஃப் பிஏ ஈக்குவல் டு எவ்வளவு? 2. அதாவது பி என்ற அணியோட தரம் எவ்வளவு? 2. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.